கோவையில் இருந்து புழல் சிறைக்கு மாற்றப்படுகிறார். அப்பாடா இங்கே பிரச்சனையே இல்லைன்னு நினச்சா அடுத்த அத்தியாயம் அங்கே ஆரம்பிக்குது. சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீரழிவு நோயாளி. சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன முக்கியம்னு நம்ம எல்லார் வீட்லேயும் தெரியுங்க. நேரத்துக்கு மருந்து, நேரத்துக்கு வந்து சரியான சாப்பாடு, இதுதான் வந்து எந்த பைத்தியம் அந்த வேலையை பண்ணுவானா, முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ஸோ சவுக்கு சங்கர் நேரடியாக சொன்னாருங்க, இந்த தாக்குதலோட பின்னணியில் செல்வ பெருந்தகையும் அப்போ சென்னை காவல் ஆணையராக இருந்த அருண் ஐபிஎஸும் தான் இருக்காங்கன்னு. இது அவரோட குற்றச்சாட்டு. ஸோ செல்வ பெருந்தகை பதில் சொன்னார், ஸோ காங்கிரஸ்காரங்க தான் பண்ணாங்கன்னா சவுக்கு சங்கர் நிரூபிக்கிட்டோம்னு அவர் மறுத்தார். செல்வ பெருந்தகை கமலா அம்மா மகன் கோவை சிறையில் கை உடைஞ்சு கிடந்தப்போ உயர்நீதிமன்றம் போய் ஆட்கொணர்வு மனு போட்டது அந்த அம்மா தான். குண்டர் சட்டம் போட்டப்போ வயசான உடம்பை வச்சுக்கிட்டு நீதிமன்ற வாசல் நின்னது அந்த அம்மா. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் அரசியல் மேடை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே. நான் காலைக்குரல் நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிஞ்ச உடனே மறக்காமல் போய் நம்ம காலைக்குரலை பார்த்துருங்க உறவுகளே. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல உறவுகளே போய் சென்றடையும். நம்மளோட டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும் உறவுகளே. ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. இது வந்து ஒரு அரசியல்வாதி பற்றி இல்லைங்க, ஒரு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் பற்றி தான் கிடையாது. கையில் ஒரு பேனா, முன்னாடி ஒரு கேமரா, இது மட்டும் வச்சுருக்கிற ஒரு மனிதரை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அந்த ஒரு மனிதருக்காக இந்த மாநிலத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஸோ சிறைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கை உடைஞ்சிருக்கு, வீட்டுக்குள்ளே வந்து கழிவு நீர் ஊற்றப்பட்டிருக்கு, 2 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கு, கடைசியாக என்னை கொல்ல வந்து கூலிப்படை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு அவரே போலீஸில் புகார் கொடுத்துருக்காரு. அந்த மனுஷனோட பேர் சவுக்கு சங்கர். ஸோ இன்றைக்கி மேடையில் அவர் உயிரோட நெருக்கமாக மோதின 5 நிகழ்வுகள், ஒவ்வொன்றும் ஆதாரத்தோடங்க. ஸோ கடைசி வரைக்கும் இருங்க, ஏன்னா இந்த கதையோட முடிவில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த இடத்துல வரும்போது உங்களுக்கே புரியும் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு. முதல்ல ஒரு நிமிஷம், இவர் யாருன்னு தெரியாதவங்களுக்காக, நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சவுக்கு சங்கர் அரசு துறையில் வேலை பார்த்தவர். 2G காலத்தில் உளவுத்துறை சம்மந்தப்பட்ட ஃபோன் பதிவுகளை முதல்ல வெளியில் கொண்டு வந்தவர் தான் இவர். சவுக்கு வெப்சைட் ஆரம்பித்து யார் மேலே தப்பு இருந்தாலும், நீதிபதியாக இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட் போட்டு கேள்வி கேட்டவர். ஒரு உதாரணம் போதுங்க. தமிழ்நாடு போலீஸில் இருந்து ஆர்டர்லி முறை, அதாவது அதிகாரிகள் வீட்டு வேலைக்கு போலீஸ்காரங்களை வந்து பயன்படுத்தின அந்த முறை இருக்குல்ல, வெளி உலகத்துக்கு தெரிய வந்ததே இவரால் தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, உயர்நீதிமன்றம் அந்த முறையே வந்து தடை பண்ணிடுச்சுங்க இவரால். அதாவது இவர் பேசினா சிஸ்டம் வந்து நிச்சயமாக அசையும், அதுதான் இவருடைய பலம், அதுவே இவரோட ஆபத்தும் கூட. ஸோ இப்போது அந்த 5 நிகழ்வுகள் ஒவ்வொன்றா. முதல் நிகழ்வு மே 2024, பெண் போலீஸார் தொடர்பான ஒரு பேட்டி விவகாரத்தில் சவுக்கு சங்கர் வந்து தேனியில் வந்து கைது செய்யப்படுறாருங்க. ஓகேவா? ஸோ கைது ஆன அன்னைக்கே ஒரு விஷயம், அவரை கோவைக்கு கொண்டு போன போலீஸ் வாகனம் வழியிலே வந்து விபத்துக்கு உள்ளாகுது. அதில் அவருக்கு லேசான காயம். இது சம்பவம் ஒன்று கூட இல்லைங்க, இது வெறும் ட்ரெய்லர் தான் சும்மா. சரிங்களா? இப்போ கவனமாக கேளுங்க. சட்டப்படி ஒரு ஆளை வந்து சிறையில் அடைக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவ பரிசோதனை பண்ணுவாங்க. ஸோ சவுக்கு சங்கருக்கும் பண்ணாங்க. அந்த பரிசோதனையில் உடம்பு எல்லாம் வந்து எந்த பாதிப்பும் இல்லைன்னு ரெக்கார்டு இருக்கிற விஷயம் இது. சில நாள் கழித்து வக்கீல்கள் வந்து சிறைக்குள்ளே போய் அவரை பார்க்குறாங்க. வெளியில் வந்து அவங்க சொன்னது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு விஷயம், சவுக்கு சங்கரோட வலது கை எலும்பு முறிஞ்சிருக்கு, உடம்பு முழுக்க இரத்த கட்டு, 10க்கும் மேற்பட்ட சிறை காவலர்கள் பிளாஸ்டிக் பைப்பில் துணியை சுற்றி அடித்தாங்கன்னு அவரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அவங்க அட்வொகேட் கிட்ட. இதை வந்து அவங்க சொன்னாங்க எங்கள் ப்ரெஸ்ஸில். ஸோ யோசித்து பாருங்கள், உள்ளே போகிறப்போ நல்லா இருந்த கை அரசோட பாதுகாப்பில், அரசோட சிறைக்குள்ளே இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து உடையுதுங்க. அப்போ நடுவில் வந்து நடந்தது என்ன? இந்த கேள்விக்கு இன்றைக்கி வரைக்கும் தெளிவான பதில் கிடையாது. ஸோ ஆனால் அவர் சொல்லிட்டாரு, அடித்த ஒரு பேரோட அவர் வந்து சொல்லிட்டாரு, என்னைக்கானாலும் அவர் ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்மு அப்படின்ட்டாப்புல. நியாயமாக மறுபக்கமும் சொல்லணும். அதாவது சிறைக்குள்ள கைதிகளோட ஏற்பட்ட பகையால் நடந்திருக்கலாம், அரசு பொறுப்புலன்னு ஒரு தரப்பு வாதம் அப்போ வச்சாங்க. சரி, அப்படியே வச்சுக்கோமே. அரசோட காவலில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கை உடையுதுன்னா அந்த காவலோட மதிப்பு என்னாங்க? இல்லை நான் கேட்குறேன், உள்ளே போகிறவங்க என்னங்க? வெளியே இருந்தால் கூட நிம்மதியாக இருப்பான், உள்ளே போய் பாதுகாப்பு இல்லை. அவரோட அம்மா கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு போட்டாங்க.
ஸோ நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு, உடனடியாக மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும், சிறை மாற்ற கோரிக்கை மேலே சிறைத்துறை தலைவர் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த நிகழ்வில் என் மனசை உடைச்ச ஒரு வரி இருக்குங்க. நீதிபதி முன்னாடி நின்று சவுக்கு சங்கரே சொன்னது என்ன தெரியுமா சொன்னார்? என்னை வந்து மனநோயாளியாக ஆக்கிடுவாங்க, எப்படியாவது திருச்சிக்கு மாற்றுங்க. டாக்குமெண்ட்டோட அதிகாரிகளோட பேரோட தைரியமாக கேள்வி கேட்ட ஒரு மனுஷன் நீதிபதி கிட்ட கெஞ்சுற நிலைமைக்கு வந்தார். ஸோ இது நிகழ்வு ஒன்று மட்டும்தான். அடுத்த நிகழ்வு, கோவையில் இருந்து புழல் சிறைக்கு மாற்றப்படுகிறார். அப்பாடா இன்றைக்கி பிரச்சனையே இல்லைன்னு நினச்சா அடுத்த அத்தியாயம் அங்கே ஆரம்பிக்குது. சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீரழிவு நோயாளி. சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன முக்கியம்னு நம்ம எல்லார் வீட்லேயும் தெரியுங்க. நேரத்துக்கு மருந்து, நேரத்துக்கு வந்து சரியான சாப்பாடு, இதுதான் வந்து அவர் உயிரோட ஒரு அடிப்படையான விஷயம் இல்லையா? ஸோ ஜூலை 2024 அவரோட வக்கீல் வெளியில் வந்து சொன்னதுங்க, திரும்பவும் சவுக்கு சங்கருக்கு மருத்துவரை சந்திக்கவே முடியலை, ஸோ நீரழிவு நோயாளின்னு தெரிஞ்சும் தனி உணர்வு கிடையாது, படிக்க ஒரு பேப்பர் கூட கொடுக்குறது இல்லை. ஸோ இன்னொரு கான்ட்ராஸ்டையும் வந்து அந்த வக்கீலே சொன்னார். அதே புழல் சிறையில் அதே நேரத்தில் இருந்த ஒரு அரசியல் விஐபிக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு. யார் 10 ரூபா பாலாஜி தான். ஸோ அது அவங்க தரப்பு குற்றச்சாட்டு. ஆனால் கேள்வி சிம்பிள், ஒரே சிறை 2 நீதி. ஸோ வீட்டில் ஒரு சுகர் பேஷண்ட் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது புரியுங்க. காலைல மாத்திரை ஒன்று மிஸ் ஆனால் அந்த வீடே கவலைப்படும், சுகர் பேஷண்ட்ரா ஒரு சாப்பாடு போடணுண்டா, கரெக்டாக மாத்திரை போடணும். அப்படி இருக்க அரசுக்கு கேள்வி கேட்ட ஒரு ஆளுக்கு, அது நியாயமான கேள்வி கேட்ட ஒரு ஆளுக்கு அரசோட சிறைக்குள்ளே மருந்தே, சாதாரண மருந்தே ஒரு கேள்விக்குறியாக போச்சுன்னா அது தண்டனையாக நடைமுறை சிக்கலா? நீங்களே யோசிங்க. 3வது நிகழ்வு, இப்போ கொஞ்சம் ஆயுதம் மாறுதுங்க. இந்த அடி உதையெல்லாம் இல்லை, இது சட்டத்தை வச்சே ஆடின ஆட்டம். குண்டர் சட்டம்னா என்னான்னு ஒரு வழியில் நான் சொல்கிறேங்க. ரவுடிகள், கொள்ளையர்கள், போதை கடத்தல்காரர்கள் மாதிரி சமூகத்துக்கே ஆபத்தானவங்களை வழக்கு விசாரணை இல்லாமலேயே 1 வருஷம் வரை உள்ளே வச்சுருக்க ஒரு அரசுக்கு அதிகாரம் கொடுக்குற சட்டம் தான் குண்டர் சட்டம். இந்த சட்டம் கத்தி வச்சுருந்தவங்க மேலே இல்லை, கை துப்பாக்கி வச்சுருந்தவங்க மேலே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மைக்கும் பெண்ணும் வச்சுருந்த ஒரு பத்திரிகையாளர் மேலே போடப்பட்டுச்சு. 2024 முதல் தடவை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அது ரத்தாகி மதுரை சிறையில் இருந்து வெளியில் வந்தாப்புல. கதை முடிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுதான் இல்லை. டிசம்பர் 13, 2025 இன்னொரு வழக்கில் மறுபடியும் கைது. அவரோட அம்மா மறுபடியும் நீதிமன்ற வாசலில் போய் நின்று, இந்த தடவை வந்து பார்த்தா சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது சாதாரண விஷயம் இல்லைங்க. அரசுக்கு கடும் கண்டனம் சொல்லி அவர் மேலே இருந்த 17 வழக்குகளையும் ஒரே நாளில் நிபந்தனை ஜாமீன் கொடுத்துச்சுங்க. ஸோ 17 வழக்குங்க, மறந்துடாதீங்க. ஸோ நீதிமன்றமே இது என்ன பாணின்னு பார்த்த கணக்கு, அது ரொம்ப கன்றாவே திட்டி விட்டாங்க. ஓகேவா? ஸோ ஜாமீன் வந்து நிபந்தனையை மீறி அப்போதைய அரசை விமர்சனம் பண்ணார்னு சொல்லி ஏப்ரல் 9, 2026 2வது தடவை குண்டர் சட்டம். ஸோ அதுக்கு முதல் நாள் ஏப்ரல் 8 ஆந்திராவில் வச்சு தமிழக போலீஸ் அவரை கைது பண்ணிச்சு. ஒரு ஆளோட கருத்தை எதிர்கொள்ள முடியலன்னா அவரோட வாயை மூடுறது, இதுதான் அந்த சட்டத்தோட அரசியல் பயன்பாடுன்னு விமர்சகர்கள் சொல்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் தேவையா? ஸோ நிகழ்வு 4ங்க, இது ரொம்ப கொடூரம். இது வரைக்கும் நடந்தது எல்லாம் சிறை, நீதிமன்றம், சட்டங்கிற வட்டத்துக்குள்ளே. இந்த நிகழ்வுக்கு அந்த வட்டத்தையே தாண்டியாச்சு. இது நடந்தது அவரோட சொந்த வீட்டில். இதுக்கு ஒரு பின்கதை இருக்குங்க, அதை முதல்ல சொல்லிடுறேன். முன்னாள் தமிழக அரசு, ஓகேங்களா, இது எல்லாமே திமுக அரசில், அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். தீய சக்தி திமுக அரசு நடந்தது, ஓகேங்களா. ஸோ தமிழக அரசு தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாத்திர அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம்னு ஒன்று நடந்தது. 50% மானியத்தோட கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள், 200க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு கடன் உதவி, சரிங்களா. ஸோ நல்ல திட்டம்ங்க இது. ஆனால் சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ போட்டார், இந்த திட்டம் உண்மையான பயனாளிகளுக்கு போய் சேரலை. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ், அதாவது முன்னாள் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் இன்னொரு நபரும் ஒரு நிறுவனத்தோட சேர்ந்து முறைகேடு பண்ணுறாங்க, தூய்மை பணியாளர்களை கணக்கு காட்டி கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு பகிரங்கமாக பேர் போட்டு குற்றம் சாட்டினார். இது அவரோட குற்றச்சாட்டு, நிரூபணம் ஆகாதது. ஆனால் வழக்கம் போல் டாக்குமெண்ட் வச்சு தான் பேசினார். அந்த வீடியோவை போட்டு அடுத்த நாள் காலை என்ன நடந்துச்சு தெரியுமா? தூய்மை பணியாளர்கள் போர்வையில் ஒரு கும்பலை ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பின்பக்க கதவை உடைச்சி உள்ளே புகுந்து சாக்கடை கழிவு நீரையும் மழை கழிவையும் வீடு முழுக்க ஊற்றுனாங்க. அப்படியே வீட்டையும் சூறையாறிட்டு போனாங்க. ஸோ காரணமாக சொன்னது என்ன தெரியுமா? தூய்மை பணியாளரை அவதூறு பேசினாருங்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்களுக்காக தான் அவர் பேசினார். எந்த பைத்தியம் அந்த வேலையை பண்ணுவானா? முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி.
ஸோ சவுக்கு சங்கர் நேரடியாக சொன்னாருங்க, இந்த தாக்குதலோட பின்னணியில் செல்வ பெருந்தகையும் அப்போ சென்னை காவல் ஆணையராக இருந்த அருண் ஐபிஎஸும் தான் இருக்காங்கன்னு. இது அவரோட குற்றச்சாட்டு. ஸோ செல்வ பெருந்தகை பதில் சொன்னார், ஸோ காங்கிரஸ்காரங்க தான் பண்ணாங்கன்னா சவுக்கு சங்கர் நிரூபிக்கிட்டோம்னு அவர் மறுத்தார் செல்வ பெருந்தகை. ஸோ ரெண்டு பக்கத்தையும் நான் அப்படியே உங்கள் முன்னாடி வைக்கிறேன். முடிவு வந்து பார்த்தா விசாரணையோட தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ ஆனால் இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலே உழுக்குச்சுங்க. எதிர்க்கட்சி பக்கம் எடப்பாடி பழனிசாமி அப்போது இதுக்கு முன்னாடி சரியா கண்டனம் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்கள் சட்டசபையிலேயே திமுகவோட கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவனே கண்டனம் சொன்னார். கூட்டணிக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா இது தப்புன்னு வந்து குரல் வந்துச்சுன்னா சம்பவம் எவ்வளோ மோசம்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அழுத்தம் அதிகமானால இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுச்சு. சவுக்கு சங்கர் அதோட விடலைங்க, அதான் பியூட்டியே. ஸோ இதில் பாருங்கள், சவுக்கு சங்கர் இதோட விடல, அவர் தொடர்ந்துட்டே தான் இருந்தார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வீடுனா என்ன, ஸோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டுற ஒரு பாதுகாப்பு இல்லைங்களா. ஸோ பட்டப்பகலில் சென்னை நடுநகரத்துலங்க ஒரு கும்பல் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கழிவை ஊற்றிட்டு போகுது. அந்த சொத்து சேதம் மட்டும் இல்லைங்க, மன உளைச்சல், அங்கேருந்து வீடியோ கால் பேசுகிறானுங்க, கொன்றுவன்றானுங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் சாத்தியமாங்க? இதில் இன்னொரு கொடுமை, சவுக்கு சங்கரே அப்புறம் சொன்னது, போலீஸுக்கும் உடனே தகவல் கொடுத்தேன், 45 நிமிஷம் ஆகியும் வரல ஆகணும். ஸோ அவர் சொல்கிற இந்த கணக்கு சரினா, சாதாரண ஒரு குடிமகன் வீட்டில் திருட்டு நடந்தால் வர வேகத்தில் கூட இவர் வீட்டுக்கு வந்து போலீஸ் வரலனா இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் செட்டப்பு. அந்த கும்பலில் ஒவ்வொருத்தரும் யார் அனுப்புனாங்கன்றது இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முழு பதில் எதுவுமே கிடையாதுங்க. சிபிசிஐடி கையில் இருக்கிற அந்த ஃபைலும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் வரணும், நம்ம விட போகிறது கிடையாது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். இது அன்றைக்கி மட்டும் சவுக்கு சங்கர் மாட்டியிருந்தாருன்னா கதை முடிஞ்சது தான், என்ன வேணால் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 5வது, இப்போ வரதான் இந்த பட்டியலோட உச்சம். இது பழைய கதை இல்லை, 2 மாதம் மட்டும் நடந்தது. சிறையில் இருந்து வெளியில் வந்த சவுக்கு சங்கர் போலீஸில் ஒரு புகார் கொடுத்துருக்காரு. அந்த புகாரை அவர் சொல்கிறது, என்னை கொலை செய்ய மும்பை கூலிப்படையை நாடுனாங்க. ஸோ யார் மேலே இந்த புகார் தெரியுமா? அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி இயக்குனராக இருந்த அருண் ஐபிஎஸ் மேலே. கவனிச்சிங்களா? ஸோ நிகழ்வு 4ல் வீட்டு தாக்குதல் பின்னணின்னு அவர் சொன்ன அதே பேர் தான் இதுவும். ஸோ அவங்க 2 பேருக்குள்ள இந்த மோதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கதையே இல்லை, வருஷக்கணக்கான இருந்த ஒரு ஆர்கேவ் மாதிரி தான் இது. ஸோ ஒரு வரி நிறுத்தி சொல்கிறேன், இது சவுக்கு சங்கர் தரப்பு புகார். இதில் உண்மை என்னன்னு விசாரணை தான் சொல்லணும். அரசு பக்கத்தில் இருந்து இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ பதில் இல்லை. ஸோ அதை நம்ம அப்படியே தான் இங்கே வைக்கணும். புகாரை வந்து புகாரை தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் யோசிங்க, ஒரு ஊடகவியாளர் இன்னார் என்னை கொல்ல ஆள் அமர்த்தினார்னு பேர் போட்டு எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுக்குற நிலைமைக்கு வந்திருக்காருன்னா அவரோட மனசில் எவ்வளோ பயம், எவ்வளோ நிச்சயம் இருந்திருக்கணும். அந்த பயத்தை தாண்டி அவரோட மைண்ட் செட் யோசிங்க. அவரே சொன்னார் இன்னொரு வரியும், யாருக்கும் நடக்காத கொடுமை நடந்தது. அவரோட கோரிக்கை என்ன தெரியுமா? இந்த அதிகாரியோட நியமனத்தை முதல்வர் பரிசீலனை பண்ணணும்னு தான். ஸோ இதில் ஒரு தனி ஃபேக்டையும் சொல்லிடணும். அதுக்கப்புறம் அந்த அதிகாரி டிவிஎஸ்சி பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டது உண்மை, அரசு ஆணை வந்தது. ஆனால் அந்த மாற்றத்துக்கும் இந்த புகாருக்கும் சம்மந்தம் இருக்கான்னு அரசு சொல்லலை, அதுக்கு வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன். ஸோ அந்த கேள்வி இன்னும் மேஜர் மேலே தான் இருக்குது. ஸோ நம்ம காலை குரல் தொடர்கதை போர்டில் இந்த விஷயம் இருக்குது. அப்டேட் வந்தால் அன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது என்ன ஆச்சு அப்படின்றது. ஸோ அடுத்து இப்போ ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இந்த முழு பயணத்தையும் ஒரே கணக்காக போட்டு பாருங்கள். 17 வழக்குகள் 2025 டிசம்பரில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரே நாளில் ஜாமீன் கொடுத்த போது அவர் மேலே இருந்த வழக்குகளோட எண்ணிக்கை இது 17ன்றது. 2 குண்டர் சட்டம் 2024 ஒன்று, 2026 ஒன்று, ரெண்டுமே பேசுனதுக்காக 4 சிறைகள், கடலூர், கோவை, புழல், மதுரை. ஸோ தமிழ்நாடு மேப்பில் வடக்கு தெற்குன்னு அவர் சுத்தாத இடமே கிடையாது. 3 வருஷத்தில் 3 பெரிய கைதுங்க. 2024 தேனியில், 2025 டிசம்பரில் சென்னையில், 2026 ஏப்ரலில் ஆந்திராவில். கடைசி கைதுக்கு தமிழக போலீஸ் மாநிலம் தாண்டி போய் பிடிச்சாங்க, என்னமோ டெரரிஸ்ட் மாதிரி. ஸோ எத்தனை நாள் சிறை? 2024 மட்டுமே மேலேருந்து செப்டம்பர் வரை, அப்புறம் டிசம்பர் 25, அப்புறம் ஏப்ரல் மே 2026. மொத்தமாக போட்டால் ஒரு எழுத்தாளன் தன் வாழ்க்கையோட மாதக்கணக்கான காலத்தை, வருஷக்கணக்கான காலத்தை எந்த தண்டனையும் நிரூபணமாகாமல் கம்பிக்குள்ளேயே கழிச்சிருக்காப்புல. இதில் எத்தனை வழக்குகள் அவர் மேலே குற்றவாளி நீதிமன்றம் சொல்லியிருக்கு? இது வரைக்கும் ஒன்று கூட இல்லைங்க. அதாங்க கொடுமையே. விசாரணைகள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஜாமீனுக்காக ஊராக கோர்ட்டு வாசல் நின்று நாட்கள் எவ்வளோங்க? வக்கீல் செலவு, குடும்பப்பட்ட அலைச்சல், இதுக்கெல்லாம் யார் கணக்கு கொடுக்குறது? இங்கிலீஷில் ஒரு சொல்விடை இருக்குங்க, த ப்ராசஸ் இஸ் தி பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தண்டனையே தேவையில்லை, வழக்கும் அலைச்சலுமே போதும் ஒரு ஆளை உடைக்க. அந்த வாசகத்துக்கு தமிழ்நாட்டு உதாரணம் தான் இந்த போர்டு. ஸோ இந்த 5 நிகழ்வையும் சொல்லிட்டேன்.
இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்காக தான் ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் இருங்கன்னு நான் சொன்னேன். இந்த முழு கதையிலையும் ஒரு அம்மா இருக்காங்க, கமலா அம்மா. மகன் கோவை சிறையில் கை உடைஞ்சு கிடந்தப்போ உயர்நீதிமன்றம் போய் ஆட்கொணர்வு மனு போட்டது அந்த அம்மா தான். குண்டர் சட்டம் போட்டப்போ வயசான உடம்பை வச்சுக்கிட்டு நீதிமன்ற வாசல் நின்னது அந்த அம்மா. டிசம்பரில் மறுபடியும் கைது ஆனப்போ மறுபடியும் மனு போட்டது அந்த அம்மா. மகனுக்காக கடைசி வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்துனது அந்த அம்மா. ஏப்ரல் 8, 2026 மகன் ஆந்திராவில் கைது, மறுநாள் குண்டர் சட்டம், மகன் புழல் சிறையில் இருக்காப்புல. ஏப்ரல் 13, 2026 5 நாளில் அந்த அம்மா வந்து காலமாயிட்டாங்க. மகன் சிறைக்குள்ள, அம்மா வீட்டில். கடைசி நேரத்தில் பக்கத்தில் மகன் இல்லைங்க. அம்மாவோட இறுதி சடங்குக்காக நீதிமன்றம் தான் அவருக்கு பரோலில் வந்து கொடுக்கணுங்கிற நிலைமை. தாய்க்கு செய்கிற கடைசி கடமையை கூட ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கி தான் செய்யணும்னா அந்த மனுஷனோட வழியை நம்ம எப்படி அளக்கிறது சொல்லுங்கள்? இப்போ இந்த மேலே இருந்து ஒரு நேரடி கேள்வி. இந்த 5 நிகழ்வில் 4 நிகழ்வு கை உடைஞ்சது, மருந்து மறுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது, 2 குண்டர் சட்டம், வீட்டுக்குள்ளே கழிவு நீர், எல்லாம் நடந்தது எந்த ஆட்சியில்? கேடுகட்ட இந்த திமுக ஆட்சியில். அந்த அம்மா மகனை பார்க்க முடியாமல் கண்ணை மூடினதும் அதே ஆட்சியோட கடைசி நாட்களில் தான் உறவுகளே. 17 வழக்குகளில் ஜாமீன் கொடுக்கும்போது நீதிமன்றமே அரசு கண்டனம் சொன்னது அந்த அரசுக்கு தான். கோர்ட் ரெக்கார்டில் இருக்குது. அதனால் தெளிவாக சொல்கிறேன், இந்த ஊடக சுதந்திரம் ஓகே, இப்போ எதுக்கடா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க சம்மதம் இல்லாமல் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஊடக சுதந்திரம், கருத்து சுதந்திரம்னு மேடை போட்டு பேச திமுகவுக்கு எந்த காலத்திலையும் அருகதையே கிடையாது என்பது தான் இந்த பதிவு. மறக்காதீங்க. நம்ம யோசிக்கலாம், சவுக்கு சங்கம் நடந்தால் ஏங்க அதுதான் நமக்கு பெரிய எக்ஸாம்பிளுங்க. அதுதான் நமக்கு எக்ஸாம்பிள். அந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும். இதுக்கு மேலே ஒருத்தர் கொடுமை நடக்கணுமா? ஒரு எழுத்தாளனோட கையை காக்க முடியாத, ஒரு அம்மாவோட கடைசி ஆசையை காக்க முடியாத ஒரு ஆட்சி பத்திரிகை தினத்தன்னைக்கு வாழ்த்து போஸ்டர் மட்டும் அடித்தா போதுமா? வெக்கமா இல்லை? ஆனால் இந்த கதையோட உண்மையான ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அது எந்த கட்சியும் இல்லை, அந்த ஒத்த மனிதர் தான். கை உடைஞ்சது பேச்சை நிறுத்தலை, குண்டர் சட்டம் நிறுத்தலை, வீட்டில் கழிவு நிறுத்தலை, பெத்த அம்மாவே போயிட்டாங்க அப்பவும் நிறுத்தலை, வெளியில் வந்து சில நாளில் மறுபடியும் கேமராமேன் வந்து உட்காந்துட்டாப்புல. இன்னொரு விஷயமும் நேர்மையாக சொல்கிறேன், இப்போ ஆட்சியில் இருக்கிறது தாவேக அரசு. சவுக்கு சங்கர் இந்த அரசையும் விட்டு வச்சுருக்காரா? இல்லைங்க. தப்புன்னு பட்டா அமைச்சராக இருந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் அதே சவுண்டில் தான் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம மேலே இருந்தே சொல்கிறேன், அதுதான் சரி, நம்மளும் அதான் சொல்கிறோம். ஆட்சி மாற போதும் தோணி மாறாத பத்திரிகையாளன் தான் உண்மையான பத்திரிகையாளன். நம்மளோட டார் நியூஸோட கொள்கையும் அதுதான். தப்புனா தப்பு யாராக இருந்தாலும். இளைஞர்களில் யாராவது ஜேர்னலிசம் பக்கம் வர யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம்ங்கிறதுக்கு தமிழ்நாடு இருக்கிற உதாரணங்களில் ஒருவராக வந்து நீங்கள் இந்த மனிதரை பார்க்கலாங்க. உயிரையே பணயம் வச்சு ஒரு உயிரை இழந்த பிறகும் ஊடக சமுதாயத்துக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிற சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அவரோட பணி மேலும் சிறக்க இந்த மேடையில் இருந்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நான் சொன்னேன், ஏன் இப்போ இந்த விஷயத்தை நீ பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த திமுக அரசு வந்து இந்த ஊடகத்தை பற்றியும் இந்த ஊடக சுதந்திரத்தை பற்றியும் பேசுறதுக்கு ஒரு திராணியற்ற ஒரு கட்சி, அவங்களாம் சாகிற வரைக்கும் இதை பற்றி பேசலான்னு சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி அவங்களுடைய சேனல் வந்து இவ்வளோ விஷயங்கள் கொடுமைகளை அனுபவித்து அவங்க சேனல் பல வாட்டி முடக்கப்பட்டு மூடப்பட்டு கேமரா சீஸ் பண்ணப்பட்டு அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டூடியோவும் மாற்றப்பட்டு இன்றைக்கி அவங்க வீட்டில் உட்காந்து ஷூட் பண்ணுறாங்கன்ற போது கிட்டத்தட்ட ஒரு 9,75,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்றைக்கி அவங்க டச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வீடியோ நானும் ரெகுலராக பார்ப்பேன். இந்த 25,000 பேர் வந்தால் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பேசும்போது அந்த விஷயமும் நான் பார்த்தேன். இது முன்னாடி ப்ரீ பிளான்லாம் கிடையாது. இன்றைக்கி அதை பார்க்கும்போது டக்குன்னு தோணுச்சு. ஸோ நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நான் பேசும்போது சொல்லுவேன், உறவுகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு மாண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐ ரெஸ்பெக்ட் ஆல் ஜேர்னலிஸ்ட். அது இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் வந்து ஐ ரெஸ்பெக்ட் லாட். பிகாஸ் நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து இது பேஷன், இந்த மீடியானது ஒரு பேஷன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து நம்ம நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும். டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணலை. யாருக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கோ இதை பார்க்கக்கூடிய என் குடும்பம் இல்லாத உறவுகளும், ஏன்னா புது சப்ஸ்கிரைபர்ஸும் பார்ப்பீங்க, புது வியூவர்ஸும் பார்ப்பீங்க, கண்டிப்பாக சவுக்கு மீடியாவை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த 1 மில்லியன் அவங்க ரீச் பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ கடைசியாக ஒரு வரி, சவுக்கு சங்கம் சொல்கிறது எல்லாம் சரின்னு இந்த மேலே சொல்லலை.
அவன் சொல்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டும் விசாரணை நிரூபணம் ஆகணும். ஆனால் கேள்வி கேட்குற உரிமையும், கேள்வி கேட்டதுக்காக உயிர் பயத்தில் வாழாமல் இருக்கிற உரிமையும் இது எல்லா பத்திரிகையாளருக்கும் இருக்கணும். எந்த ஆட்சியாக இருந்தாலும் இதுதான் இன்றைக்கி மேடையோட மொத்த சாராம்சமே. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் தைரியமாக சொல்லிடுறேன். இது என்னோட அனாலிசிஸ். தமிழ்நாட்டில் ஆட்சி மாறுச்சு இல்லையா, அந்த மாற்றத்தில் சவுக்கு சங்கருக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பங்கு இருக்குது. வருஷக்கணக்காக அடி வாங்கிட்டே சிறை போயிட்டு அன்னைக்கு இருந்த ஆட்சியோட ஊழல்களையும் அத்துமீறல்களையும் டாக்குமெண்ட்டோட மக்கள் முன்னாடி வச்சுட்டே இருந்தார். அந்த ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு ஆவணமும் மக்கள் மனசில் விழுந்த விதை தான். மக்கள் தீர்ப்பு எழுதுகிறப்போ அந்த விதைகளும் சேர்ந்து தான் ஓட்டாக மாறுச்சு. அது யாரும் மறுக்கவே முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் கருத்து என்ன? சவுக்கு சங்கரோட பயணம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக ஜேர்னலிசம் படிக்கிற, பேச ஆசைப்படுற இளைஞர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி காலை குரல் நிகழ்ச்சியை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்ச சஜஷனில் போட சொல்கிறேன். தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல், மதியம் 12 மணிக்கு அரசியல் மேடை. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன், டைம்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் நியூஸின் அரசியல் மேடை. மீண்டும் உங்களை நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். Until then, bye from me. Love you all. Take care. Bye. நன்றி, வணக்கம்.